அருண் மும்பைக்கு போனதுல இருந்து எந்த விஷயத்தையும் பத்தியும் பேசல, சௌமியாவை பத்தியும் கேட்கல, அவளை பேச சொல்லணும் சொல்லல, அப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணல. அவன் சந்தோஷமா தான் இருக்கான். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது என்னன்னு நீ தெரிஞ்சு ஆகணும் பிரீத்தி. அத்தை, என்ன கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமா, அது வீடியோல பேசுவாங்கல்ல, அந்த போன் உன்கிட்ட இருக்கா? ஐயோ அத்தை, அதுக்கு பேரு வீடியோ காலிங்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் கத்து கொடுக்க வேண்டாம், நான் முகத்தை பார்த்து பேசினா போதும். அது இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இருக்கத்த, அந்த காலம் உங்க போன்ல கூட பண்ண முடியும். கொடுங்களேன். அப்படியா? இந்தா சரி, உடனே அருணுக்கு போன் போடு. சரி அத்தை. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா சௌமியா? நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் லைஃப் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. போரே அடிக்கிறது இல்ல. இதுதான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி இருக்கும்போது யாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை இது நீ யாராவது கஷ்டம்னு சொல்லாத. இல்லைன்னா எல்லாரும் இந்த கஷ்டத்தை பிரீத்தியா அத்தை ஃபோன் பண்றாங்க, எடுங்க. எடுக்க முடியாது. ஆனா ஏன்? இது வீடியோ கால். வீடியோ காலா? ஆமா, இந்த கால்ல எதிரில இருக்கிற எல்லாரையும் பார்க்க முடியும். பாக்குறியா பாக்குறியா பேசுறியா? இல்ல இல்ல வேணாம். ஆனா அத்தை ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? பிரீத்தி சுமதியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தான் வீடியோ கால் பண்றாங்க. எனக்கு என் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். என்னாச்சு? ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அருண் ஏன் போன் எடுக்கலன்னு தெரியலையே. மறுபடியும் போடு. சரி அத்தை. நீ ஒரு வேலை பண்ணு, நீ அப்படியே படுத்துக்கோ. இல்லங்க, நான் இப்ப தூங்க மாட்டேன். அப்பனா இந்தா இந்த வீடியோ கால்ல பேசு பேசு. ஐயோ வேண்டாங்க. அப்ப படு. அ, போ போய் தூங்கு. எனக்கு சொன்னா ஓ. கேளுங்க. நான் பேசிட்டே ஏன் இருக்க. போய் தூங்குறேங்க. போ 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 போய் தூங்கு. வேணாம், சொன்னா கேளுங்க. படுமா படு. ஆவ், ஐயோ என்ன பண்றீங்க? அட, படு. ஐயோ படுன்னு சொல்றேன். ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? சத்தம் போடாத, படு. ஆனா நான் சொல்றது அமைதியா கொஞ்சம் படுன்னு கேளுங்க. சொல்றேன். பிரச்சனை பண்ணாம படு. ஏய் வாய் மூடு. சுமதியை கூப்பிடலாங்க. அமைதியா படு. இந்தாங்க அத்தை, கிடைச்சிருச்சு. ஆ சரி, நீ போ, நான் பேசிக்கிறேன். சரி ஓகே அத்தை. ஆ பரவாயில்லையே பிரீத்தி, ஸ்மார்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. அம்மா வீடியோ கால்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? உன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அர்ஜுன் தாஸ் எப்படி இருக்காரு? அவரும் நல்லா இருக்காரு. மருமக எப்படி இருக்கா? அவ எங்க? சுமதியா? அவ நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது என்னன்னா பிரீத்தி காலையில இருந்து ஷாப்பிங் பண்ணி பண்ணி அவ கை கால்லாம் வலி எடுத்துருச்சு போல இருக்கு, அதான் தூங்கிட்டு இருக்கா. வேணும்னா சொல்லுங்க, அவளை நான் எழுப்பி விடட்டுமா? எழுப்பு. சுமதி, 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 சுமதி. பிரீத்தி அவ ரொம்ப டயர்டா இருக்கா போல இருக்கு, அவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளே. பெயின் கில்லர் போட்டு தூங்கிட்டு இருக்கா. நான் சாயந்தரம் ஆனதுமே கால் பண்ண சொல்றேன். அப்புறம் ஒண்ணு தெரியுமா பிரீத்தி, இங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் அர்ஜுன் தாஸே இங்க வந்திருக்கணும். ஹோலியை சேர்ந்து கொண்டாடி இருக்கலாம், ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இங்க மும்பைல அட்டகாசமா இருக்கு. எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா ஹோலி இல்ல, வீட்ல யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காது. இதெல்லாம் நீங்க இந்த ஹனிமூன் டிக்கெட்டை புக் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டேய், சரி அதெல்லாம் விடுங்க. சுமதி எழுந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். ஓகே, நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நான் இங்க ரொம்ப ஜாலியா இருக்கேன். பை. நீங்க பண்ணது சரியே இல்லங்க. ஏன் போய் சொன்னீங்க? நீங்க தப்பு பண்றீங்க, கூடவே என்னைய மாட்டி விடுறீங்க. நீ ஒரு பழமொழி கேட்டிருக்கியா? எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். என் கையை விடுங்க. இல்ல, நான் எப்பவும் விட மாட்டேன். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம், அந்த மல்லிகா வந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சிட்டான்.
இப்படியே போனா நாம நினைச்சதை சாதிக்க விட மாட்டா. வழக்கம் போல இந்த தடவையும் அவளுக்கு யாராவது இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, சொன்னது யாருன்னு தெரியணும். அவங்க மல்லிகாவுக்கு செய்தி சொல்றது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உதவியும் செஞ்சிருக்காங்க. ராணி ரவீனா மல்லிகாவை அங்க பார்த்ததும் அவ கண்ணில இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டாங்க. அப்ப அங்க யார் இருந்தாங்க? பிரீத்தி, ஒருவேளை உண்மையிலேயே உனக்கு சின்சியரா வாக்கிங் பண்ணணும்னு ஆசையா இருந்ததுன்னா வெளியில போ, அங்க சுத்தமான காத்து இருக்கு, அங்க போ. எப்போது என் பிரீத்தி இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு நடந்துகிட்டு இருந்தானா அவன் மூளையில புதுசா ஒரு ஐடியா உதிச்சிருக்குதுன்னு அர்த்தம். என்னங்க அது? சொல்லுமா சொல்லுமா. நான் இன்னைக்கு அருண் கிட்ட வீடியோ கால்ல பேசினேன். இது ரொம்ப சந்தோஷமான செய்தியாச்சே. அதனால நம்ம காலனில இருக்கிறவங்களுக்கெல்லாம் லட்டை பகிர்ந்து கொடுப்போம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு பேரன் வரப்போற சந்தோஷமாச்சே. சொல்லு சொல்லு. இல்லங்க, அங்க அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆச்சரியமா இருக்கு. நீ அவனோட அம்மாவாச்சே. மகன் சந்தோஷமா இருந்தா நீ ஏன் இப்படி யோசிக்கிற? ஏன்னா அவன் என்னுடைய புள்ள இல்ல. அவனை பத்தி எனக்கு அணு அணுவா தெரியும். கண்டிப்பா இதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா புரியலமா. அப்போ உன் மகன் துக்கமா இருந்தா அது நிச்சயமா உனக்கு துக்கமா இருக்கும், அது ஓகே. இப்போ உன் மகன் சந்தோஷமா இருக்க, அப்போ நீ துக்கமா இருக்க. இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லிட. இப்போ நீ ஏன் சந்தோஷமா இல்ல? எங்க விஷயம் என்னன்னா, அருண் சௌமியா இல்லாம சந்தோஷமா இருக்க மாட்டான். அப்ப நீ சொல்ல வரதெல்லாம் பார்த்தா அருண் அந்த சௌமியா இல்லாம சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. மகேந்திரனோட வீட்டுக்கு போயாகணும். சௌமியாவை சந்திக்க. நான் போய் பார்க்குறேன். சொல்லுங்க சார். எங்க ஹோட்டல்ல ஹோலிக்காக ஒரு பார்ட்டி நடத்துறோம். 40% என்ட்ரில டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்களும் வாங்க, நல்லா இருக்கும். கிராமத்தில் உள்ள ஃபீல் கிடைக்கும். நல்ல விஷயம்தான். எனக்கும் ஹோலினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் இது எங்களுடைய முதல் ஹோலி. அப்ப நீங்க கண்டிப்பா வரணும். நாங்க கண்டிப்பா வரோம். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? அது ஹோலி அன்னைக்கு வருஷம் எங்க ஹோட்டல்ல பார்ட்டி நடக்கும். எங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் என்ட்ரில டிஸ்கவுண்ட் இருக்கு. இதுதான் சரியான வாய்ப்பு. மதுபானத்தை கொடுத்து யார வேணாலும் எங்க வேணாலும் கூட்டிட்டு போக முடியும். வணக்கம், வாங்க. வணக்கம். நீங்க இங்க முன்னாடியே சொல்லியிருந்தா வரவேற்ப பலமா செஞ்சிருப்போம். அப்படிதான். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்? சௌமியாவை சந்திக்கணும். அவளை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. எங்க இருக்கா? அவ இங்க இல்ல. இல்லையா? அருண் இங்க தானே விட்டுட்டு போனா? ஆமா,
அருண் இங்கே தான் விட்டுட்டு போனா. ஆனாலும் அவ இப்போ இங்கே இல்லை. அவ பாட்டி வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க. பாட்டியோட வீட்டுக்கு? ஆ, நிஜமாவா? அது அவங்க பாட்டி ஹோலி பண்டிகை வருஷம் வருவாங்க. இந்த தடவை அவளையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நல்லதா போச்சு. எங்களுக்கு ஒரு தலைவலி விட்டுச்சு. நான் என்ன விரும்புகிறேன்னா, சுமதியும் மாப்பிள்ளையும் அங்கே ஹனிமூனில் சந்தோஷமாக இருக்கணும்னு. அதனால தான் நான் இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு வேளை நம்பிக்கை வரலன்னா, சௌமியா இங்கே தான், பாட்டி வீடு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. இவ வாட்ச்மேனுக்கு எதுக்கு காசு தரா? ஒருவேளை சௌமியாக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா என்ன? கடவுளே, இவங்க இப்ப பார்க்க வரேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. வாங்க அத்தை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, சௌமியா அண்ணியை பார்த்துட்டே போயிடலாமே. அதான் அங்கிளும் சொல்கிறாருல்ல. ஆ, வாங்க பார்க்கலாம். இல்ல, அவசியம் இல்ல. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை சௌமியா அவங்க பாட்டி வீட்டுல இருக்கான்னு சொன்னா அவ அங்கதானே இருப்பா. முக்கியமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அதான் அவளை பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசுனீங்களா இல்லையா? உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்காளா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் முன்னாடியே சொன்னேன், ஆனா நீங்க தான் நம்பல. ஆனா எனக்கு கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா. நாங்க சந்தோஷமா பார்த்துக்குவோம். நான் கிளம்புறேன். வணக்கம். ஆண்டவா நன்றி. மகேந்திரா, மகேந்திரா, பிரீத்தியே இங்க வந்ததுக்கு அப்புறம் சௌமியா எங்க இருக்கான்னு சொல்லிட வேண்டியது தானே? அருண் சுமதி கூட இவளும் பாம்பேக்கு போயிருக்கான்னு அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியது தானே? அவளே அந்த பிரச்சனையை சமாளிச்சுக்குவா. இல்லம்மா, இல்ல. சௌமியா இங்க இருக்கிறதுனாலயோ இல்லாததுனாலயோ சுமதியோட வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் வர நான் விரும்பல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அங்க ஹவுஜா சார் இருக்காருல்ல, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. இப்போ சந்தோஷமான செய்திக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சாவியை கூட நான் போறேன். நீங்க இன்னைக்கு எங்கே தூங்குங்க. முதல்ல சாவியை கூட. பாத்தியா, மறுபடியும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவளால முடிஞ்சா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்கும் சத்தியம் வாங்க ஆரம்பிச்சிருவா. சத்தியம் பண்ணியே நம்ம வயிறை நிறைச்சிருவா.
ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் தூங்கலாமா? எனக்கும் தூக்கம் வருது. இங்க சுத்தும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஈவினிங்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். சரி தூங்கலாம். குட் நைட். குட் நைட் கா. குட் நைட் அருண். குட் நைட். இரு எங்க போற? சாவி என்கிட்ட கூட, நான் போறேன். இல்ல அக்கா, நீங்க இன்னைக்கு எங்க தான் தூங்கணும். அன்னைக்கு அடம் பிடிச்சங்களேன்னு விட்டேன். எப்படியோ இங்க இருந்து போனதும் நான் தானே அருண் கூட இருந்தாகணும். அதனால நீங்க இங்கே தூங்குங்க, நான் போறேன். சாவியை கூட, இது என் மேல சத்தியம். பாத்தியா, மறுபடியும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ இருக்கான்ல, இவ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படி எல்லாத்துக்குமே சத்தியம் வாங்கி சத்தியத்தாலேயே நம்ம வயித்தை நிரப்பி விட்டுருவா. எங்க பாருங்க லேடிஸ், நீங்க என்ன டிசைட் பண்ணுமோ பண்ணுங்க. எனக்கு நல்லா தூக்கம் வரும். அத்தை, நம்ம அப்பவே சௌமியா அண்ணியோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கணும். அவங்க எங்க போயிருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஆனா பொறுமையா. இப்போ மகேந்திரனுக்கு நான் சந்தேகப்படலங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு. அதனால இப்ப நீ சௌமியாவோட பாட்டி வீட்டுக்கு போற. போய் பாரு, சௌமியா இருக்காளா இல்லையான்னு பாரு. சரி அத்தை, நான் போறேன். நீ ஏன் என் பின்னாடியே வர்ற? இத பாக்குறதுக்கு தான். நீ எங்க போறன்னு தெரிஞ்சுக்க. அப்படியா? இதுதான் விஷயமா? இதுதான் விஷயமா? பாருமா, நீங்கெல்லாம் யாருன்றதே எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு இதை மட்டும் தான் சொல்லுவேன், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. எனக்கு வழியை விட்டு என்னை போக விடுங்க. உன்னால எங்கேயும் போக முடியாது. அப்படியா? இப்ப நீ இதையும் சொல்லு, நான் ஏன் எங்கேயும் போக முடியாதுன்னு. ஏன்னா நீ முழுசா எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட மல்லிகா.